பேஸ் 1 போடும் பொழுது இது எப்படி வந்து மக்கள் கிட்ட போய் சென்றடையும் அப்படின்ற கேள்விக்குறியோட தான் நாங்க ஆரம்பிச்சோம். ஆனா வந்து கம்பெனி வந்து சூப்பர்பா ஒரு மெத்தடாலஜியை வந்து பயன்படுத்தினாங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரவுண்டா பிரிச்சு அதுக்கு ஃபென்சிங் போட்டு அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 40-50% வந்து செம்மரம் வச்சு அதுக்கப்புறம் மேற்கொண்ட மரங்கள் வந்து வச்சு மக்கள் கிட்ட இதை எடுத்துன்னு போய் சேர்க்கறதுனால மக்களுக்கு வந்து 2 விதமான பெனிஃபிட்ஸ். ஒன்னு வந்து நாலேஜ் சிட்டி வந்துட்டோம்னா இந்த இடத்துக்கான பிளேஸ்மெண்ட் அப்ரிசியேஷன் வந்து வெரி வெல் 3x 4x வந்து போக ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்ல ஒரு 10-15 வருஷம் விட்டா இந்த செம்மரம் வந்து தலை தோங்கி அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து எக்கச்சக்கமான லட்சம் வந்து லாபம் பெறக்கூடிய வகையில வந்து சிந்தனை பண்ணி தான் கம்பெனில வந்து இது மாதிரியான ஒரு அமைப்பை ஏற்படுத்தினாங்க. அந்த அமைப்பு வந்து வெற்றிகரமாவே வந்து செயல்பட்டுச்சு. பேஸ் 1 முடிஞ்சிச்சு, பேஸ் 2 முடிஞ்சிச்சு, பேஸ் 3 முடிஞ்சிச்சு, இப்போ பேஸ் 4க்கு வந்திருக்காங்க. இது வரைக்கும் நீங்க இன் திஸ் வீடியோ ட்ரைலர் பாத்தீங்க. இப்போ நீங்க மெயின் பிக்சர் பார்க்க போறீங்க. டோட்டல் டீடைல் இருக்கு, நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வணக்கம் என் அன்பு மக்களே, வெல்கம் டு குஷி பிசி யூடியூப் சேனல். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி சூப்பர்பான பிரம்மாண்டமான ஒரு சைட்ல வந்து உங்களை மீட் பண்றதா சொன்னோம். ஆனா இந்த சைட்டு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பிரம்மாண்டத்தினுடைய பிரம்மாண்டம். ஏன்னா கடந்த வாரமா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நாலேஜ் சிட்டின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து அடிக்கல் நாட்டி விட்டு போன புகழ்பெற்ற அந்த நாலேஜ் சிட்டி உருவாகிற இடத்துல தான் நான் நின்றுட்டு பேசிட்டு இருக்கேன். அதனால இது